எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்ச நாளைக்கு முதல் எங்களுடைய ஒரு விழாவுக்கு வீடியோ படம் எடுத்தவர் அந்த வீடியோவை எங்களுக்கு தரையில என்று சொல்லி ஒரு காணொளி போட்டிருந்தேன். நான் அவருக்கு முன்னமே இந்த வீடியோ இத்தனை நாளைக்குள்ள நீங்கள் தராட்டில் கட்டாயம் உங்களை பற்றி ஒரு காணொளி போடுவேன் என்று சொல்லி முன்னமே அவருக்கு அறிவித்திருந்தேன். நான் அந்த காணொலியை நிறைய பேர் பார்த்துருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட இன்றைக்கு 2.5 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிட்டுது. அந்த ஒரு மன அழுத்தத்தில் தான் நான் அவருக்காக அந்த காணொலியை போட்டது. அதன் பிறகு அவர் எனக்கு அந்த காணொலியை தந்துட்டார். என் கையில் தந்து நான் அவருக்கு மிச்ச காசையும் கொடுத்து செட்டில் பண்ணியாச்சு. இப்போ என்ன பிரச்சனை என்று சொன்னால், இது சார்பாக நிறைய விமர்சனங்கள் எனக்கு வந்தது. ஒன்று அவருக்கு 2ஆம் முறை நான் போட்ட காணொளி, அதாவது இவர்தான் எனக்கு இந்த வீடியோ படம் தரணும் இன்னும் தரையிலே என்று சொல்லி அவருடைய படத்தை போட்டு காணொளி போட்டிருந்த பொழுது நிறைய பேர் எனக்கு எடுத்து அவர் உங்களுக்கு தந்துட்டார் என்று சொல்றார் என்றெல்லாம் நிறைய உறவுகள், அவர்களுடைய நண்பர்கள் என்று வையுங்க, நண்பர்கள் கூட்டம் அப்படி செய்தது. இன்னும் சில பேர் அவரை பற்றி தெரியாதவர்கள் அல்ல அவரை அறியாதவர்கள், ஆனால் புகைப்பட கலைஞர்களாக இருப்பவர்கள் என்னிடம் எடுத்து இப்படி போடாதீங்கோ, அவர் ஒரு குடும்பத்துக்கு ஒரு தலைவராக இருக்கிறார், அவருக்கு அது அழகில்லை, அவர் உங்களுக்கு தருவார் தரமாட்டார் என்றதுக்கு நாங்கள் உறுதி சொல்ல முடியாது, சில நேரம் அவர் அதை அழிச்சிருக்கலாம் அல்லது துளைச்சிருக்கலாம், என்னவோ தெரியல, ஆனால் அப்படியான ஒரு காணொலியை போடாதீங்கோ என்று சொல்லி சொன்னதால அந்த காணொலியை நான் நீக்கிட்டேன். ஒருவருடைய அன்பான வேண்டுகோளுக்கு இணங்க நான் அந்த காணொலியை நீக்கிட்டேன். ஆனால் புகைப்பட கலைத்துறைக்குள்ள இருப்பவர்களே அவருடைய காணொலியை கேலியாக மாறி மாறி அனுப்பி சிரிச்சிருக்கணும். இதெல்லாம் எதற்கண்டு எனக்கு தெரியல. ஒருவர் ஒரு தவறு செய்தார், அந்த தவறை நிவர்த்தி செய்யறதுக்கு அல்லது அது ஒரு வழியாக நான் அதை செய்திருந்தேன். இந்த நேரத்தில் நிறைய பேர் தங்களுடைய காணொலிகள், நிறைய விழாக்களுடைய காணொலிகள் வரையில, பிறந்தநாள் விழாக்களுடைய காணொலிகள் வரையில, திருமண விழாக்களுடைய காணொலிகள் வரையில என்று சொல்லி கவலைப்பட்டிருந்தவர். இப்ப அவைக்கெல்லாம் அது ஒரு அடுத்த கட்டம் எங்க போகலாம் என்ற ஒரு எண்ணப்பாட்டுக்கு இந்த காணொலி இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அதோட நிறைய பேர் சொல்லியிருந்தவ, அக்கா நான் நேர்மையாக நடக்கிறேன், நான் நேரத்துக்கு கொடுக்கிறேன், நீங்கள் இப்படி செய்தது சரிதான், அப்படி செய்தால்தான் இப்படியானவர்கள் இவர் மட்டுமல்ல இந்த கலை, இந்த புகைப்பட கலைஞர் அந்த குழுவில் நிறைய வெளிநாடுகளில், சுவிஸ்ல, ஜெர்மன்ல, கனடாவில், இலங்கையில், இந்தியாவில் எல்லா இடத்துலையும் செயல்படுற இப்படியான தனி நபருக்கான வீடியோக்கள் எடுப்பவர்கள், திருமண விழா அப்படியான வீடியோக்கள் எடுப்பவர்கள் பல பேர் இப்படித்தான் செய்யணும். 1 ஆண்டு 2 ஆண்டு 3 ஆண்டு, அது சில நேரம் காணொலிகளோ ஆல்பங்களோ வராமல் போனதும் இருக்குது. எனக்கு இலங்கையில கூட நடந்திருக்குது. என்னுடைய எழுத்துக்கு எடுத்த வீடியோவும் போட்டோஸும் எனக்கு வரவே இல்லை. அந்த நாள் ஒரு நாள் அந்த புகைப்பட கலைஞர்களுக்காக நாங்கள் மினக்கட்டு அவர் சொல்ற போஸ்ல நின்று, அவர் வீடியோ எடுக்கும் வரைக்கும் நின்று, கால் கடுக்க நாங்கள் நின்று, அவர்களை நின்று, கடைசியா அந்த இது எங்களுக்கு வரையில. ஆனால் அந்த குழந்தைகளுக்கு நாங்கள் காணொலி செய்யறது, பிறந்த நாள் செய்யறது சும்மா ஒரு எங்களுடைய காசு திமிர் அல்லது எங்களோட பணத்திமிரை காட்டுறதுக்கு இல்லை. பெரிய விழாக்கள் செய்யறது அது வேறையா இருக்கலாம். ஆனால் ஒரு காணொலி அல்லது புகைப்பட கலைஞர்களை நாங்கள் கூப்பிடுறது என்ன காரணத்துக்கு சொன்னால், அந்த குழந்தைகள் பெரியவர்களாக வளர்ந்து வரும் பொழுது அவர்கள் தங்களுடைய குழந்தை பருவத்தை பார்த்து மகிழ்வதற்காகத்தான் அதிகமாக நாங்கள் காணொலிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து செய்கிறோம். இப்ப வர என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த புகைப்பட கலைஞர்கள், காணொலி கலைஞர்களுக்கு தான் முக்கியத்துவமாக இருக்குது நிகழ்வு. அவர்கள் சொல்லும் பொழுதுதான் தாலி கட்டணும், அவர்கள் சொல்லும் பொழுதுதான் கேக் வெட்டணும், அவர்கள் சொல்லும் பொழுதுதான் மணப்பெண் வரணும் என்று சொல்லி அவர்களுக்காக மட்டுமே அந்த நிகழ்வு நடப்பது போல நாங்கள் செய்து கொண்டு வரோம். எல்லாருமே அப்படித்தான் செய்து கொண்டு வரோம். ஆனால் இறுதியாக அந்த காணொலிகளோ புகைப்படங்களோ எங்களுடைய கைக்கு வருதுன்னு சொன்னால் அதுவும் இல்லை, முன்பணம் வாங்கி கொண்டு போயிருவினம் அல்லது முன்பணம் முழு பணமாக கூட வாங்கி கொண்டு போராக்கள் இருக்கணும். இப்ப பணம் என்றது ஒரு விடயம் அல்ல, அந்த நினைவு, ஒரு அழகான நினைவை துளைக்க வைக்கிறீங்கள் என்றதான் ஒரு கவலையான விடயம். இது ஒரு பக்கம் இருந்தால், இவரை கேலியாக பேசிய பல புகைப்பட கலைஞர்கள் இன்று வரை பல பேரை ஏமாத்தி இருப்பதும் எனக்கு தெரியும். அப்ப அவரை பற்றி கேலியாக பேச துணியும் முதல் நான் நேர்மையாக இருக்கிறேன்னு பார்க்கணும். இவரை பற்றி நான் போட்ட பொழுது நேர்மையாக இருக்கும் புகைப்பட கலைஞர்கள் இவரை கேலி செய்திருக்க மாட்டார்கள், கிண்டல் செய்திருக்க மாட்டார்கள், நிச்சயமாக செய்திருக்க மாட்டார்கள். அதை கடந்து சென்றிருப்பார்கள் அல்லது ஏன் இவர் இப்படி செய்தார் என்று கவலைப்பட்டிருப்பார்கள். அப்படி எனக்கு பல புகைப்பட கலைஞர்கள் தொடர்பு கொண்டு, அக்கா எனக்கு அவர் தெரியாது, ஆனால் ஏன் இப்படி அவர் செய்தவர் எனக்கு தெரியாது, நான் நேர்மையாக நேரத்துக்கு இவ்வளவு நாள் கணக்கில் கொடுத்துருவேன், அதிகமாக நான் நிறைய வேலைப்பாடுகளையும் கூட்டிக் கொள்ள மாட்டேன், மாதத்தில் 1-2 விடயங்கள் எடுத்துக்கொண்டு அதை முடிச்சு கொடுத்துட்டு தான் இன்னும் எடுப்பேன். போட்டிக்கு போய் நான் இதையும் எடுக்கிறேன்னு சொல்லி போட்டு எந்த வேலையை செய்யறேன்னு தெரியாமல், இங்க பிரான்ஸ் நாட்டில் தெரியும் அல்லது யூரோப்பா நாட்டில் தெரியும், எங்களுக்கு வேலைப்பளு மிக அதிகமாக இருக்குது. அப்ப இந்த தொழில் இன்னும் அழுத்தமான தொழில், அது அதிகம் எங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த தொழிலை நீங்கள் விரும்பி வந்து காசையும் வாங்கிட்டு மற்றவர்களுடைய அழகான நினைவுகளையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு ஒன்றுமில்லாமல் விடுறது மிக கவலைக்குரிய விடயமா இருக்குது. இது
இன்னொரு விடயமாக நான் சொல்றது என்னன்னு சொன்னால், இந்த புகைப்பட கலைஞரை கேலி பண்ற நீங்க எல்லாரும் சரியாக நடந்து கொண்டிருக்கிறீர்களா என்றதையும் பார்த்துக் கொள்ளுங்க. அதற்காக நான் போட்ட வீடியோவுக்காக மன்னிப்பு கேட்க போறதில்லை. ஏனென்று சொன்னால் அவருக்கான தண்டனை தான் அது. இப்ப நான் தவறு செய்தால் எனக்கு தண்டனை தரத்தான் வேணும். நான் ஒருவருக்கு வாக்கு கொடுத்து போட்டு பணத்தையும் வாங்கி கொண்டு மாத்தினால் அது தண்டனை கொடுக்கத்தான் வேணும். அப்ப இன்னொரு முறை நான் அதை செய்ய மாட்டேன். என்னை போன்றவர்களுக்கும் இந்த இனி தவறு நடக்கக்கூடாதுன்ற ஒரு பயத்தையும் கொண்டு, பயம் என்றதை விட ஒரு நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாதுன்றதான் என்னுடைய நோக்கமாக இருந்தது. பல பேர் இந்த கண்ணீரோட என்னுடைய காணொலிக்கு கீழே போட்டிருந்தவை. அப்ப நான் அந்த காணொலியை விலக்கி விட்டா பிறகு, காணொலியை எடுத்து விட்டா பிறகு நிறைய பேர் நினைச்சிருக்கேன் நான் பயத்தில் அந்த காணொலியை தூக்கிட்டு. கட்டாயம் இல்லை. எந்த பயத்தாலையும் நான் அந்த காணொலியை தூக்கல. ஒருவர் அன்பாக வேண்டுகோள் விடுத்தார். அன்புக்காகத்தான் அது தூக்கினேனே ஒழிய நான் எந்த பயத்துக்காகவும் தூக்கல. யாருக்கு நான் பயப்படவும் இல்லை, யாருக்கு பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. இன்னொரு விடயம், புகைப்பட கலைஞர்களை நீங்கள் உங்களுடைய விழாவுக்கு கூப்பிடும் பொழுது கான்ட்ராக்ட் போட்டு கூப்பிடுங்கோ. காசு அதிகம் செலவானாலும் பரவாயில்லை, கான்ட்ராக்ட் போட்டு கூப்பிடுங்கோ. இல்லை என்று சொன்னால், அதாவது நீங்கள் ஏதோ ஒரு பேப்பர்ல சைன் வச்சு அவருடைய போட்டோகாப்பி, விசா போட்டோகாப்பி எல்லாம் எடுத்து நீங்கள் சைன் வச்சு தரணும். அதே மாதிரி அவரும் நான் இவருக்கு இது ஒரு இது கட்டாயம் அவர் ஒரு ஓன்ட்ரப்ரனரா இருக்கணும் இல்லை. ஆனா என்ன பண்றதுக்கு இந்த புகைப்பட கலைஞர்கள் எல்லாம் ஓன்ட்ரப்ரனராயோ அல்லது மிக்கோ ஓன்ட்ரப்ரீஸை திறந்து வச்சோ செய்யறது நல்ல முன்னேக்கிறேன். இந்த மிக்கோ ஓன்ட்ரப்ரீஸோ அல்லது ஓன்ட்ரப்ரனரா திறந்து வைக்கும் பொழுது இந்த நாட்டுக்கு நிறைய டாக்ஸுகள் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய வருமானத்தை பொறுத்து தான் கட்ட போறோம். ஆனால் கான்ட்ராக்ட் போடாமல் யார் இந்த வீடியோக்களுக்கு பே பண்ணி நீங்கள் கொடுக்குறீங்களோ இந்த வீடியோக்கள் எல்லாம் வருமென்ற நம்பிக்கை யாருடைய கையிலையும் இல்லை, புகைப்பட கலைஞருடைய கையிலும் இல்லை, எங்களுடைய கையிலும் இல்லை. நாங்கள் நெடுகளும் திண்டாடி கொண்டு தான் இருக்கணும். அதனால் நான் ஒன்று யோசிச்சிருக்கிறேன். என்னை சின்ன சின்ன பிறந்தநாள் நிகழ்வுகள் செய்கிறேன்னு சொன்னால் புகைப்பட கலைஞர்களை நீ அழைப்பதில்லை. எங்களுடைய தொலைபேசியிலேயே நான் எடுத்து போட்டு எனக்கு ஒரு நினைவுக்கு கொஞ்சம் கட்டத்தை எடுத்து நான் வைக்க போகிறேன். ஏன்னு சொன்னால் 300, 400, 500, 1000 என்று கொடுத்து போட்டு அவைக்கு பின்னுக்கு ஒரு அழாக்குறையாக காசை கொடுத்துட்டு திருப்பி கடனை திருப்பி கேட்கறது மாதிரி அழாக்குறையாக அவர்களை தேடினால் அவர்கள் டெலிபோன் எடுக்க மாட்டார்கள், அவர்கள் காணா போய் விடுவார்கள். இத்தனையோ ஆண்டுகளுக்கு அப்புறம் திரும்பி வருவார்கள் அல்லது எங்களை தெரியாதுவார்கள், நாங்கள் உங்கள்கிட்ட எடுக்க இல்லைண்டுவார்கள். இப்படி நிறைய பிரச்சனைகள் வரும். அதால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். இனி சின்ன சின்ன விழாக்கள், இப்ப திருமண விழாக்கள் அதுகளுக்கு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் சின்ன சின்ன பிறந்த நாள் விழாக்கள் என்ன நடந்தாலுமே இனி எங்களுடைய தொலைபேசியில நாங்கள் அதை எடுத்து ஒரு பக்குவப்படுத்தி வைக்கிறதாக நான் முடிவெடுத்திருக்கிறேன். நீங்கள் யோசிங்கோ, இனி புகைப்பட கலைஞர்களை அழைக்கும் பொழுது கான்ட்ராக்ட் போடாமல் செய்யாதீங்கோ. அப்படி செய்யாவிட்டால் நீங்கள் தான் கஷ்டப்பட போகிறீர்கள். புகைப்பட கலைஞர்கள் ஏமாத்தலாம், உண்மையானவர்களாக இருக்கலாம், நல்லவர்களாக இருக்கலாம். அது உங்களுடைய சான்ஸை பொறுத்தது. அடுத்ததாக புகைப்பட கலைஞர்களே தயவு செய்து ஏமாத்தாதீங்கோ. பல பேருடைய நினைவுகளை நீங்க அழிக்கிறீங்கள், அழகான நினைவுகளை அழிக்கிறீங்கள். திருமண கேசட் வரையில என்னுடைய மகளுக்கு 10 வயசு ஆயிட்டுது, என்னுடைய மகளுடைய மூத்த பிறந்தநாள் வரையில மகளுக்கு திருமணம் ஆயிட்டுது. இப்படியான நிறைய பேர் கவலைப்பட்டு என்னுடைய வீடியோவுக்கு கீழே கமெண்ட்ஸ் பண்ணி இருந்துச்சுன்னா உங்களை நம்பி நாங்கள் பணத்தை தந்துட்டு உங்களுக்கு முன்னுரிமையும் தந்து போட்டு தெரியும். நீங்கள் ஒரு நாள் காலையிலிருந்து மாலை வரைக்கும் கால் கடுக்க ஓய்வில்லாமல் சில இடங்கள்ல நீங்க போனால் உங்களுக்கு தேத்தனி கூட தர மாட்டேன். நான் பார்த்துருக்கிறேன். உங்களுக்கு தேநீர் கூட குடிக்க நேரம் இல்லாமல் அத்தனையும் வீடியோ எடுன்னு சொல்ற ஆக்களும் இருக்கணும். என்னுடைய வீட்டுக்கு புகைப்பட கலைஞர் வந்தால் நான் அவர்களுக்கு உணவு கொடுத்து தான் நிகழ்வை நடத்துவேன். நாங்கள் உணவு சாப்பிடும் பொழுது வீடியோ எடுக்க விட மாட்டேன். நீங்களும் எங்களுடைய இந்த உணவு அருந்த வேண்டும் என்று தான் சொல்லுவேன். எங்களுடைய வீட்டுக்கு வந்திருந்த எல்லார்ட்டையும் நீங்க கேட்டு பார்க்கலாம். அவர்கள் இந்த காணொலியை பார்த்திருந்தால் தங்களுடைய மனம் தொட்டு சொல்லுவார்கள். அக்காவும் அண்ணாவும் சரி, அவர்களை விருந்தோம்பல் செய்துதான் நாங்கள் நிகழ்வை தொடங்க சொல்லுவோம். அதே போல மதியத்துக்கு நிப்பாட்டிட்டு அவர்களையும் இருந்து சாப்பிட சொல்லி ஆறுதலா 5 நிமிஷம் 10 நிமிஷம் எடுங்கோ, ஏன்னா எவ்வளவு நேரம் நிக்கிறீங்க எங்களுக்கு தெரியும், கால்கடுக்க நிக்கிறது இவ்வளவு வலி என்று எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி அந்த இதோட நாங்க செய்யறோம். அதே போல பொங்கலும் வந்தால் அன்பாக ஆதரித்து அவர்களையும் ஒரு மனிதர்கள் போல நடத்தி கொள்ளுங்கோ. அதே போல புகைப்பட கலைஞர்களை நீங்களும் உங்களோட நம்பிக்கையோட வாரவர்களை தயவு செய்து மாத்தாதீங்கோ. அதிகமான விழாக்களுக்கு ஓகே சொல்லி போட்டு எந்த விழாவையும் முழுமையாக செய்து முடிக்க முடியாமல் இருப்பதை விட நீங்கள் நேர்மையானவர்களாக நம்பிக்கைக்குரியவர்களாக விழாக்கள் 1-2 எடுத்துக்கொண்டு மாசத்துக்கு அதை சரியான முறையில் செய்து கொண்டிருந்தீங்கன்னா உங்களுடைய பேர் அப்படியே நீடிச்சு கொண்டிருக்கும். உங்களுக்கான ஒரு அடையாளம் வரும், நம்பிக்கை உரியவர்களாக ஆவீர்கள். அதோட உங்களை தேடி நிறைய பேர் வந்து உங்களுக்காக கூட தங்களுடைய விழாவை தள்ளி வச்சுட்டு நீங்கள் வந்து வீடியோ எடுத்தால் தான் நான் விழா செய்வேன் என்ற ஒரு நம்பிக்கைக்குரியவர்களாக நீங்கள் ஆவீர்கள். அதோட இன்னொரு விடயம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓத்தோ ஓன்ட்ரப்ரனர் அல்லது மிக்ரோ ஓன்ட்ரப்ரனர் என்ற ஒரு ஸ்டாச்சுவை நீங்க திறந்து நீங்க அதுக்குள்ள செயல்படலாம். நிறைய கட்டணம் கட்ட தேவையில்லை, அரசாங்கத்துக்கு டாக்ஸ் பெருசா கட்ட தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு கான்ட்ராக்ட் இருக்கும், உங்கள்ட்ட வாரவர்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும். ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த காணொளி
எல்லாருக்கும் பயன் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோட உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் பிரியாளவன். நன்றி, வணக்கம்.